எடுத்துட்டாரு. 206 அந்த ஸ்கெலிட்டனை உருவாக்கி அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி ஏலியன் தொட்டல் வந்து களிமண்ணை பிசைஞ்சு அந்த எலும்பு மேலே வச்சு உருவத்தை கொடுத்துட்டாரு. உயிர் வந்துச்சா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கேள்வியாக கேட்கணும். ஒரு புரஜாதிலிருந்து ஒரு நம்ம ஏராளமான சக்தியோட தெய்வங்கள் எல்லாம் நம்பி வந்தவங்களுக்கு புதுசாக ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா அதில் கன்விக்ஷன் ஆகும். இது இல்லை இதுதான்ன்றது நமக்கு தெரியும். தெரியாம நான் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன், நான் மாத்திரம் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் மாத்திரம் ரசிக்கப்பட்டு போயிட்டு பரவ புறப்பாடப்பா கூட பிறந்த சொத்துலெல்லாம் பங்கு வாங்கினேன், இந்த பங்குக்கு மேலே கூட்டு போக முடியலன்னு கேட்டால் எப்படி மனசு இல்லை? கஷ்டமாக இருக்குல்ல? சரி இருக்கட்டும். இப்போ ஸ்கெலிட்டனுக்கு வந்து ஏலியன் தொட்டில் வச்சிருக்கலாம். இப்போதான் மண்ணை கசட்டி மனிதனை உருவாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஜீவ சுவாசத்தை கொடுத்த பின்னாடி நமக்கு உயிர் வருது. இந்த உயிர் அவர் கொடுத்தது. இந்த உயிர் திரும்ப அவர்கிட்ட போகணும், வேற எங்கேயும் புரியக்கூடாது. நேற்று நான் ஒரு லாயரை பார்த்தேன் சாயந்தரம்.